ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் வாழ்க்கை பூரணமாய் சந்தோஷமாக ஓடியது. அவன் மனைவியையும் தன் குடும்பத்தையும் உயிராக நேசித்தான். ஆனால் ஒரு நாள் நடந்த நிகழ்வு அவனது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. அவனது மனைவியை ஒரு பாம்பு கடித்தது. அவள் உயிரிழந்தாள். அவனுடைய கண்ணீரும் அழுகையும் எவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. உறவினர்கள் அழைத்து சென்றபோதும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் உருண்டு அழுதான். அங்கேயே விழுந்தான். அந்த சுடுகாட்டில் இருந்த ஒரு அம்மா பேயும் குட்டி பேயும் இந்த குரலை கேட்டன. குட்டி பேய் கோபத்தில், அம்மா, அந்த ஆளால் எனக்கு தூக்கம் வரல, போய் அவனை பயமுறுத்து என்றது. அம்மா பேய் சொன்னது, இப்போ அவன் கவலையில் முழுமையாக மூழ்கியிருக்கிறான், பயப்படவே மாட்டான். குட்டி பேய் வாதாடியது, எல்லா மனிதனும் பேய்க்கு பயப்படுவான். பின் குட்டி பேய் பயமுறுத்தியது. பெரும் சத்தங்களை எழுப்பியது. மரத்தை ஆட்டியது. இலைகள் விழுந்தது. ஆனால் மனிதன் கவலையுடன் தொடர்ந்து அழுதான். காலம் சென்றது. அவன் மறுமணம் செய்தான். சந்தோஷமாக வாழ்ந்தான். ஒரு நாள் விவசாயி வியாபாரத்துக்காக மீண்டும் அந்த சுடுகாடு வழியாக வந்தான். அவனை பார்த்த குட்டி பேய், நான் சந்தித்த தைரியசாலி என்று சொன்னது. அம்மா பேய் சிரித்தது. இப்போ போய் சும்மா நின்றுபார் என்றது. குட்டி பேய் நின்றது. அந்த விவசாயி குட்டி பேயை கண்டதும் நடுங்கி தலை தெறிக்க ஓடினான். குட்டி பேய் யோசித்தது, அன்று முழு சக்தியுடன் பயமுறுத்தியும் பயப்படவில்லை, இன்று சும்மா நின்னதுக்கே பயந்தான், ஏன்? அம்மா பேய் சொன்னது, மனிதன் துக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு வேற எந்த துன்பமும் பயமில்லாதது போல் தெரியும். ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கும்போது திடீரென ஏதாவது நடக்குமோ என்ற பயத்தில்தான் வாழ்கிறான். மனிதன் துக்கத்தில் பயப்பட மாட்டான், சந்தோஷத்தில் தான் பயப்படுவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.